அன்பர்களே வணக்கம். இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 1 பகுதி 16. கண்டு மகரிஷியின் காதலும் தட்ச வம்சமும். பராசர முனிவர் தொடர்ந்து கூறலானார். மைத்ரேயரே, பிரதேசர்கள் கடலில் மூழ்கி தவம் செய்தபோது அவர்களது தந்தையான பிராசனபர்கி அரசாட்சியை துறந்து தவம் புரிதலானார். அதனால் நாடு குழம்பியது. பயிர் தொழிலை மக்கள் விட்டமையால் மரங்கள் வளர்ந்து காடாயின. அதனால் காற்று கூட வீசவில்லை. மக்கள் அழிந்து கொண்டிருந்தனர். பிரதேசர்கள் தவத்தை முடித்து கொண்டு நாட்டிற்கு வந்தபோது நாடு காடாக இருந்தது. அதனால் கோபம் கொண்ட அவர்கள் தங்கள் முகத்திலிருந்து காற்றையும் அக்னியையும் உருவாக்கினார்கள். அதனால் காடுகள் அழிந்தன. அதனை கண்டு சந்திரன் கலக்கமடைந்து பிரதேசர்களிடம் வந்து, அசுரகுமாரர்களே, நான் சொல்வதை கேளுங்கள். மரங்களுடன் உடன்பாடு செய்து நட்பை ஏற்படுத்துகிறேன். மரங்களுக்கெல்லாம் மகளாக மாரிசை என்ற கன்னியை நான் எதிர்காலத்தை உணர்ந்து எனது கிரணத்தால் வளர்த்து வருகிறேன். அழகு சுந்தரியான அப்பெண்ணான மாரிசியை உங்களுக்கு பரிசாக தருகிறேன். அவள் உங்கள் வம்சத்தை வளப்படுத்துவாள். அந்த பெண்ணிடம் உங்கள் தேஜஸின் பாதியாலும் தசன் என்ற பிரஜாபதி பிறப்பான். அவன் அக்னிக்கு ஈடான பலத்தை உடையவனாக விளங்குவான். பூர்வ காலத்தில் வேத உபநிடதங்கள் கற்று என்ற மாமுனிவர் கோமதி ஆற்றங்கரையில் தவம் செய்து கொண்டிருந்தார். இந்திரன் அவருடைய தவத்தை கெடுக்க நினைத்து பிரமிலோசை என்ற தேவதமங்கையை அனுப்பினான். அவள் முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்து தனது அழகால் முனிவரை மோகித்து செய்தார். அதனால் கண்ட முனிவர் தவம் செய்வதை விட்டுவிட்டு அவளின் அழகில் மயங்கி அவளுடைய 100 ஆண்டுகள் கூடி வாழ்ந்தார்கள். ஒரு நாள் அவளுக்கு முனிவர் அருகில் வந்து, பிராமண உத்தமரே, நான் இனி இங்கிருக்க முடியாது. எனது காலம் முடிவடைந்து விட்டதால் என்னை தேவலோகம் செல்ல அனுமதியுங்கள் என்றாள். அதனால் கவலை கொண்ட முனிவர் அவளின் அழகில் மயங்கி தன்னுடன் சில காலம் இருக்குமாறு கெஞ்சினார். அவரின் நிலையை உணர்ந்த அவள் மேலும் 100 ஆண்டுகள் அவருடன் கூடி இன்புறுத்திருந்தாள். 100 ஆண்டுகள் முடிந்த பின் அவள் தேவலோகம் செல்ல கண்டு முனிவரிடம் அனுமதி கேட்டபோது அவள் மீதிருந்த அளவற்ற மோகத்தால் அவளை போக விடவே இல்லை. அதனால் அவள் மேலும் 100 ஆண்டுகள் அவருடன் கூடியிருந்து அவருக்கு எல்லையற்ற இன்பங்களை கொடுத்தாள். அதன் பின் பிரமிலோசை தேவருலகம் செல்ல விரும்பி அதை கண்டு முனிவருக்கு கூறியபோது முனிவர் அவளை இறுக்கி கட்டி அணைத்து கொண்டு, அழகிய பெண்ணே, இன்னும் ஒரு கணம் என்னுடன் கூடியிரு என்று கெஞ்சினார். தான் அவரை விட்டு சென்றால் முனிவர் சபித்து விடுவார் என்ற பயத்தினால் மீண்டும் 200 ஆண்டுகள் கூடியிருந்து விட்டு தான் தேவலோகம் செல்ல வேண்டும் என்று சொன்னாள். அதற்கு முனிவர், இன்னும் சில நாட்கள் என்னுடன் கூடியிரு என்று சொல்லி கொண்டிருந்தார். பிரமிலோசை வேறு வழியின்றி முனிவரின் காம இச்சைக்கு போக்கி கொண்டிருந்தாள். அவர் சாபமிட்டு விடுவாரோ என்ற பயமும் அவரிடம் பரிதாப நிலையை அவரை பிரிவதால் வரும் துன்ப நிலையும் அவளை பிரிக்க விடாது தடுத்தது. அதனால் வழி தெரியாது தவித்தாள். அவளின் மீதுள்ள இச்சை கண்டு முனிவருக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் விடியற்காலை கண்டு முனிவர் தனது ஆசிரமத்தை விட்டு எங்கோ புறப்பட்டு ஆயத்தமானார். அதை கண்ட பிரமிலோசை அவரை தடுத்து, எங்கே அவசரமாக புறப்படுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு முனிவர், பெண்ணே, சந்தியா வந்தன காலம் வந்துவிட்டது. அதை செய்யாவிட்டால் எனது கடமை ஒன்றை தவறவிட்டு விடுவேன் என்றார். சந்தியா வந்தன வேலை பற்றி இப்போது உங்களுக்கு இது எப்படி தெரிந்தது
எத்தனையோ ஆண்டுகள் உங்களுக்கு ஒரே நாளாக இருப்பது அவர்களுக்கு வியர்ப்பை தரும். இதை யாரிடமாவது சொல்லி இருப்பார்கள் என்றார். பெண்ணே, நீ அதிகாலையில் நதிக்கரையிலிருந்து வந்தாய். அப்போது நான் உன்னை கண்டு மிக்க மகிழ்வுடன் அழைத்து வந்தேன். அப்போது இன்றைய நாள் முடிந்து மாலை நேரம் வந்தால் சந்தியாவந்தனம் செய்ய போகிறேன் என்றார். நாதா, நான் அதிகாலையில் நதிகரைக்கு வந்தது உண்மைதான். அது இன்றும் அல்ல, பல நூற்றாண்டுகள் முன் நான் உங்களிடம் வந்து பல நூற்றாண்டுகள் கழிந்து விட்டன என்றாள். அதனால் பயந்து நடுங்கிய கண்டமுனிவர், பெண்ணே, நான் உன்னுடன் இன்பம் அனுபவிக்க காலங்கள் எவ்வளவு என்று கேட்டார். முனிவரே, 907 ஆண்டுகள் 6 மாதங்களும் 3 நாட்களும் ஆகின்றன என்றார். நீ உண்மையாகத்தான் சொல்கிறாயா? நான் உன்னுடன் கூடியிருந்தது 1 நாள் தான் என்றார். முனிவரே, உம்மிடம் நான் எதற்காக பொய் சொல்லப் போகிறேன்? பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்று கேட்டாள். அதை கேட்ட முனிவர் குழப்பமடைந்து, எனது தவம் யாவும் நாசமாகிவிட்டது, எனது வாழ்க்கை வீணாகிவிட்டதே, எல்லாவற்றையும் இழந்துவிட்டேனே, எனது தவத்தை குழப்ப யாராவது சதி செய்து இவளை அனுப்பியிருப்பார்களோ என்று நினைத்து தேவமங்கையான பிரமிலோச்சையை நோக்கி, அடி பாதகி, இனியாவது என்னை விட்டு சென்று விடு. உன் மீது கொண்ட மோகத்தால் நான் எனது தவ வாழ்க்கையை கெடுத்து விட்டேன். அதனால் உன்னை சபித்து சாம்பலாக்க வேண்டும். ஆனால் நான் உன்னுடன் கூடியிருந்தமையால் உனக்கு மன்னிக்கிறேன். நினைத்து பார்த்தால் உன்னில் குற்றமில்லை. உனது அழகான தேகம் என்னை மிகவும் வசீகரித்து விட்டது. தேவேந்திரனின் சொல்படி நீ எனது தவத்தை கலைத்த உன்னுடைய அழகு மிகுந்த வனப்பை அளிக்க வேண்டும் என்றபோது பிரமிலோச்சை பயந்து நடுநடுங்கியவாறு நின்றாள். அதனை கண்ட முனிவர், போ, இவ்விடத்தை விட்டு போ என்று உரக்க கூறினார். அதனால் நிம்மதியடைந்த பிரமிலோச்சை ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்து வன வீதி ரூடனாக தேவலோகத்திற்கு சென்றபோது அவளுக்கு வியர்த்தது. அவள் தனது வியர்வையை இலைகளால் துடைத்து போட்டபடி சென்றாள். பிரமிலோச்சை அப்போது கர்ப்பவதியாக இருந்தாள். அந்த கர்ப்பம் வியர்வையாக வெளியே வந்தபோது அவள் அதை இலைகளால் துடைத்து போட்டமையால் மரங்கள் யாவும் அக்கர்ப்பத்தை ஏற்றன. பின் அக்கர்ப்பத்தின் இருந்து ஒரு அழகான கன்னி தோன்றினாள். அவள் மாரிசை என்ற பெயருடன் வளர்ந்து வருகிறாள். அதனால் அவள் எனக்கும் வாயுவிற்கும் கண்டு முனிவருக்கும் பிரமிலோச்சைக்கும் மகளாகிறாள். கண்ட முனிவர் பிரமிலோச்சையின் மோகத்தால் தனது தவம் அழிந்தமையினால் மிகவும் வருந்தி விஷ்ணுவாசம் செய்யும் புருஷோத்தமம் என்னும் மலைக்கு வந்து விஷ்ணுவை ஆராதித்தார். அதை கேட்ட பிரதேசர்கள் சந்திரனை நோக்கி, மகாத்மாவே, கண்டு முனிவர் நாராயணரை துதித்த பிரம்மபாஸ்து நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம் என்றார். முடிவுற்றதும் தாண்ட முடியாததும் காமக்ரோதங்கள் நிறைந்ததும் பயங்கரமானதுமான சம்சார சாகரத்தை கடப்பதற்கு ஒரு தெப்பத்தை போல இருப்பவரும் அதற்கு பாரமான முடிவான இருப்பவரும் உபதேச பரம்பரையினால் அறியப்பட்டவரும் அளவற்ற சக்தியை உடையவரும் தேச கால பொருள்களுக்கிடையிலான அறிய முடியாதவரும் ஆன்மாக்களுக்கு மேம்பட்டவரும் காரணமாய் ஆனந்த ரூபமாயிருப்பவனும் சகல சக்தியோடு கூடி நித்தியமாய் விளங்கும் திவ்ய மங்களமுடையவனும் ஆனந்த ரூபியான இருப்பவனும் முக்கியத்திற்கு முடிவுமாயும் வேத வைதீகங்களை பரிபாலிப்பவனாகவும் பிரதானமும் சீவனும் பிரளய காலத்தில் சேர்க்கின்ற ஸ்தானமையும் முத்தி அடைப்பவர்களுக்கும் மேம்பட்டவனாகவும் இருக்கின்ற விஷ்ணுவை போற்றுகின்றேன்.
கேசவனை சிந்தித்து சரணடைந்து நின்ற அடியேனிடத்தில் சத்கிரியா யோகங்களுக்கு பங்கம் ஏற்படும்படி உண்டாகும் ராகத்த வேஷா லோபமோகாதி துர்குணங்களும் சார்ந்ததுமான கடவ என்று கண்டமுனிவர் பராமமான பாரமஸ் பத துதியை ஜபித்து கேசவனை ஆராதித்து பரமபதத்திற்கு சென்றார் என்றார் சந்திரன். மைத்ரேயரே, மரங்களின் கர்ப்பத்தில் ஜனித்த மாரிசை பூர்வ ஜென்மத்தில் ஒரு அரசனின் மனைவியாக இருந்தாள். அவள் புத்திர பேறு அடையாது இளம் வயதிலேயே விதவையாகிவிட்டாள். அதன்பின் அவள் மிகுந்த பக்தியுடன் ஸ்ரீமத் நாராயணரை ஆராதித்து வந்தாள். அதனால் மகிழ்ந்த நாராயணர் அப்பெண்ணுக்கு காட்சி கொடுத்து, பெண்ணே, நீ விரும்பிய வரத்தை கேள் என்றார். அதற்கு அப்பெண், சுவாமி, இப்பிறப்பில் நான் இளமையில் விதவையாகிவிட்டேன். புத்திர பேறு இல்லாது போய்விட்டது. இனி உங்களது கருணையால் இனி எடுக்கும் பிறவிகளிலும் நல்ல கணவரும் பிரம்மதேவனுக்கு இணையான புத்திரனும் உண்டாக வேண்டும். நானும் அழகுடன் வசதி உள்ளவளாய் பிறக்க வேண்டும் என்று கேட்டாள். அதை கேட்ட நாராயணர் மகிழ்வுடன் அவளை அணைத்து கொண்டு, பெண்ணே, உனக்கு மறுபிறவியில் மிகவும் பிரசித்தி பெற்ற பலசாலிகளும் அறிவிற் சிறந்தவருமான 10 பேர் கணவனாக கிடைப்பார்கள். அத்துடன் மகான் ஒருவனும் பிறந்து திரைலோகங்களும் நிறைந்தபடியான சந்தானத்தை அடைவாய். அவன் அநேக வம்சங்களுக்கு கர்த்தாவாக இருப்பான். நீ பேரழகும் நற்குணங்களும் கொண்ட பதிவிரதையாக சகல அகரங்களும் மதித்து அன்பு கொண்டவளாகவும் இருப்பாய் என்று சொல்லி மறைந்தார். இவ்விதமான ஸ்ரீமன் நாராயணருடைய அருளை பெற்ற மாரிசை, நீங்கள் 10 பேரும் மனைவியாக பெற்று கொள்வீர்களா என்று சந்திரன் சொன்னார். அதை கேட்டு மகிழ்ந்த மரங்கள் மாரிசை அவர்களுக்கு கொடுத்த அவர்கள் அவளை திருமணம் செய்து கொண்டனர். அவர்களுக்கு மகாபலசாலியான தசா பிரஜாபதி பிறந்தான். அந்த தசா பிரஜாபதி பூர்வத்தில் பிரம்மாவுடைய தட்சன் அங்கு சக்கரத்திலிருந்து பிறந்தவன். மகாதவசியான அந்த தசன் மக்களை சிருஷ்டிக்க நினைத்து சரங்களும் அசுரங்களும் 20 அங்கம் 40 அங்கம் 5 ஜாதங்கள் படைத்து பிரம்மாவின் கட்டளையை பிரதிபலித்தான். தக்ஷன் 50 பெண்களை பெற்றான். அவர்களில் 10 பேரை தருமனுக்கும் 13 பெண்களை காசியபருக்கும் 27 பெண்களை சந்திரனுக்கும் மணந்து முடித்து வைத்தார். அப்பெண்களிடமிருந்து தேவ தைவத புஷங்க காந்தர்வ தேவர்கள் பிறந்தனர். அன்றிலிருந்து தான் ஆண் பெண் உறவால் பிள்ளைகள் பிறந்து வருகிறார்கள். அதற்கு முன் தவயோகிகள் தரிசனத்தாலும் ஸ்பரிசத்தாலும் சந்தானங்கள் உருவாகின்றன என்றார் பராசரர். அப்போது மைத்ரேயர் அவரை நோக்கி, குருவே, பூர்வ காலத்தில் தக்ஷர் என்பவன் பிரம்மாவின் கட்டை விரலை இருந்த பிறந்தான் என்று கூறினீர்கள். இப்போது பிரதேசர்களால் பிறந்தான் என்கிறீர்கள். சந்திரனுக்கு பாட்டான தக்ஷன் திரும்பவும் அவனுக்கு எப்படி மாமனானான் என்று கேட்டார். மைத்ரேயரே, தக்ஷன் முதலான சகல தேவர்களும் முனிவர்களும் யுகந்தோறும் பிறந்து லயத்தில் அடைந்து வருகிறார்கள். பூர்வ காலத்தில் வயதும் இல்லை, பெரியவன் சிறியவன் என்ற வேறுபாடும் இல்லை. தவத்தாலும் ஞானத்தாலும் உயர்ந்தவர்களாகவோ மேலானவர்களாக கருதப்பட்டனர் என்றார் பராசரர். அப்படியானால் குருவே, தேவர்கள் தானானவர்கள், கந்தர்வர்கள் முதலானோரின் உற்பத்தியை எனக்கு கூறுங்கள் என்றார் மைத்ரேயரே, பிரம்மனின் கட்டளைப்படி தேவர்கள், ரிஷிகள், கந்தர்வர்கள், அசுரர்கள், பல வகையான பூதங்கள் முதலியனவற்றை தக்ஷன் தனது
சங்கர்ப்ப மாத்திரத்தினாலே சிருஷ்டித்தான். அவை அபிவிருத்தி அடைந்திருப்பதை கண்ட அவன் மீண்டும் மீண்டும் சிருஷ்டித்தான். அதற்கான வீரனே பிரஜாபதியின் மகளான அசுகினிக்கு என்பவளை மணந்து அவள் மூலம் 5000 பிள்ளைகள் பெற்றான். அவர்கள் பிரஜா விருத்தி செய்த முற்பட்டனர். அப்போது நாதமுனி என்பவர் அங்கு வந்து, அரிய சுவர்களே, பூமியின் நிலப்பரப்பை உயர்வையும் தாழ்வையும் அறியாமல் எதை சிருஷ்டிக்க முடியாது. அதனால் அதை அறிந்த பின் சிருஷ்டியை தொடங்குங்கள் என்றார். அதனால் அவர்கள் அதை அறிந்து வருவதாக கூறி சென்றார்களே தவிர திரும்ப வரவில்லை. அதை அறிந்த தக்ஷன் தனது மனைவியான அசிகினியோடு சேர்ந்து 5000 புத்திரர்களை பெற்றார். அவர்கள் பிரஜா சிருஷ்டி செய்ய நினைத்தபோது முன்போலே நாரத முனிவர் வந்து முன் சொன்னவற்றை சொன்னார். அதனால் அவர்கள் தனது மூத்த சகோதரரைப் போல அதை அறிந்து சென்று மறைந்து விட்டார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.